எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இதய தெய்வம், மக்கள் போற்றும் மகத்தான தலைவர், புரட்சி தலைவர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை 1972 துவக்கினார்கள். அதன் பின்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 நல்லாட்சி அமைத்து இந்த மக்களுக்காக பாடுபட்டார்கள். அவர்களுடைய ஒரு நோக்கம் தீய சக்தி கருணாநிதியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய எதிரி திமுக என்று வாழ்ந்து வந்தார்கள். அதன் பின்பு கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு பின்பு நல்ல ஆட்சி அமைத்து தீய சக்தி கருணாநிதியையும் திமுகவையும் ஒழிக்க வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு திமுகவுக்கு சென்றிருக்கிறார் என்கின்ற போது என் போன்ற தொண்டர்களுக்கெல்லாம், அவரை நம்பியிருந்தவர்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கிறது. அவருடைய நடைமுறையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட ஓபிஎஸ் அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு எப்படி உண்மையான விசுவாசியாக இருந்தது பார் என்று எண்ண தோன்றுகிறது. எனவே ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு சுயநலத்தோடு அவர் கூட இருக்கின்றவர்களுக்கு ஒரு 2 சீட்டுக்காக இன்றைக்கு அவர் மகனுக்காகவும் இன்றைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறார்கள் என்கிற போது வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்த அம்மா அவர்களுடைய திருப்படத்தை இன்றைக்கு சட்டப்பையில் எடுத்துவிட்டு இன்றைக்கு இருக்கிறார். திமுக அவருடைய வண்டியில், வாகனத்தில் இன்றைக்கு திமுக கொடியை கட்டியிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட சுயநலவாதி இந்த ஓபிஎஸ் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம் அவர் பின்னால் நாங்கள் பயணித்தோம், பல தியாகங்களை செய்தோம். இந்த அவருக்காக ஐயா ஓபிஎஸ் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டு எங்கள் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தக்கூடிய அளவுக்கு பாடுபட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு எங்களை எல்லாம் நடுத்தெருவில் விட்டுவிட்டு அவர் சுயநலத்தோடு சென்றிருக்கிறார் என்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்தவரையில் எங்களோடு பயணித்த கழக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்பதை எங்கள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி தூத்துக்குடி மாநகரம் நல்ல ஒரு முடிவை எடுக்கும். எங்கள் கழக தொண்டர்கள் நல்ல முடிவை ஏற்று கழக பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கணும் என்பதை சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.